ஆற்றின் ஒழுக்கி அறநிலைக்கா இல்வாழ்க்கை நோற்பாரை நோன்மை உடைத்து. இல்வாழ்க்கை ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய இல்லற வாழ்க்கை, குடும்பத்தை நடத்தக்கூடிய இல்லறத்தான் நோற்பாருங்கிறது தவம் செய்யக்கூடியவங்க. எதுக்காக தவம் செய்வாங்க? அடுத்த பிறவியில மோட்சம் வேணும், இந்த பிறவியில வீட்டை விட்டு காட்டுக்கு போய் தவம் செய்வாங்க. காட்டுல தவம் செய்யும் போது இடையூறு வரும். எதுக்காக இடையூறு? அத்தியாவசிய தேவை என்ன? உண்ணதுக்கு உணவு வேணும், உடுக்கிறதுக்கு உடை, தங்கறதுக்கு இடம் வேணும். இதுல இடையூறு வராமல் இருப்பதற்கு இல்லறத்தான் தவம் செய்ய முயற்சிக்கக்கூடிய துறவிக்கு ஆற்றின் ஒழுக்கி அவங்களுடைய வழியிலேயே நடக்க செய்து, அப்படின்னா துறவரம் தொடர்ந்து துறவரத்துல தவம் செய்வதற்கு முயற்சி செய்து அவங்களுடைய தேவைகள் எல்லாம் இல்லறத்தான் கொடுக்குதான். எப்படி கொடுக்குதான்னா அறநிழுக்கா இல்வாழ்க்கை. அறநிழுக்காங்கிறது அறம் தவறாமல் தான் நேர்மையான வழியில சம்பாதித்து அதில் வரக்கூடிய பணத்தை தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்கணும், பிறருக்கும் உதவி செய்யணும். இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. தவம் செய்ய முயற்சிக்கக்கூடிய துறவி தன்னுடைய துன்பத்தை மட்டும்தான் பொறுத்து கொள்ளுதான். இல்லறத்தான் தன்னுடைய துன்பத்தையும் தீர்த்து பிறருடைய துன்பத்தையும் நீக்கி வைக்குதான். அதனால தவம் செய்ய முயற்சிக்கக்கூடிய துறவியை விட இல்வாழ்வு வாழும் இல்லறத்தானே உயர்ந்தவங்க. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. பொருள் ஆற்றின் வழியில் ஒழுக்கி நடக்க செய்து, அறத்தில் இழுக்கா தவறாது, இல்வாழ்க்கை இல்லறத்தான் நோற்பார் தவம் செய்பவர், நோன்மை பொறுமை, உடைத்து உடையது. விளக்கம்: இல்லறத்தான் காற்றுக்கு தவம் செய்ய முயற்சிக்கும் துறவிக்கு தவம் செய்வதற்கு இடையூறு வராமல் இருப்பதற்கு அன்றாட தேவையான உணவு, உடை, இருப்பிடம் கொடுத்து அறவழியில் நடப்பதற்கு இல்லறத்தான் அறம் தவறாமல் நேர்மையான வழியில் சம்பாதித்து துறவி தவம் செய்வதற்கு துணை செய்வான். துறவி தன் துன்பத்தை மட்டும் பொறுத்து கொள்கிறான். இல்லறத்தான் தனக்கு வரும் துன்பத்தை நீக்கி பிறருக்கு வரும் துன்பத்தையும் நீக்குகிறான். ஆதலால் காற்றுக்கு தவம் செய்ய முயற்சிக்கும் துறவியை விட இல்லற வாழ்வு வாழும் இல்லறத்தான் உயர்ந்தவன்.